ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். உத்தேசத்வம் ஜனனி பஜதோ ருஞ்சிதோபாதிகந்தம் பிரத்யுக்ரூபே ஹவிஷி யுவயோரேகசேஷத்வ யோகாத் பத்மே பத்யுஸ்தவச நிகமைர் நித்யமன்விஷ்யமானோ நாவச்சேதம் பஜதி மகிமா நர்த்தயன் மானசம் நஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் 6வது ஸ்லோகமாக இருக்கு. ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 6வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் 5வது ஸ்லோகத்தில் பெருமாளும் தாயாரும் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு அனுகிரகம் செய்வதற்காக இந்த பூவுலகில் இருக்கும் பல கோவில்களுக்கு வந்து நம்மளுக்கு அனுகிரகம் செய்கிறா என்று பார்த்தோம். திவ்ய தம்பதியாக இருந்து அவ தம்பதியாக இருந்து அவளோட குழந்தைகளான நமக்கு ஆசீர்வதிக்கிறா, அனுகிரகம் செய்கிறா என்று பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அழகாக நம்மளோட தேசிகன் சொல்ல வர விஷயம், பக்தர்கள் எல்லாம் இருக்கா, அவ எல்லாருமே பக்தி என்னும் யாகத்தை செஞ்சுட்டே இருக்கா. நம்ம யாகம் ஹோமம் என்று சொன்னாலே ஹவிஸ் இருக்கும், கட்டைகள்லாம் இருக்கும், ஒரு பெரிய ஹோம குண்டம் இருக்கும், அதுல அக்னியை ஏற்றி வச்சிருப்பா. அந்த அக்னியில இந்த ஒரு கட்டைகளை இந்த ஒரு ஹவிஸை போடுவா, மந்திரங்கள் சொல்வா. இது ஒரு சாதாரண ஹோமம், ஒரு சாதாரண யாகத்துக்கான ப்ரொசீஜராக இருக்கு. ஆனால் பக்தர்கள் எல்லாம் பக்தி என்று இந்த ஹோமத்திற்கு இந்த யாகத்திற்கு மேலான ஒரு யாகத்தை செஞ்சுட்டு இருக்கா என்று சொல்றார் தேசிகன். நம்ம செய்யற அந்த பக்தியும் அந்த ஒரு யாகம் தான். அதில் நம்மளோட அகங்காரம், மமக்காரம், பற்றுகள், ஆசைகள் இது எல்லாத்தையுமே எடுத்து எப்படி அந்த சாதாரண யாகத்தில் ஹோமத்தில் அந்த கட்டைகளை போடுவாளோ, ஹவிச போடுவாளோ, அது போலவே நம்மளோட மனதிற்குள்ள இருக்கும் இந்த அகங்காரம், மமக்காரம், பற்று, ஆசைகள் எல்லாத்தையுமே அந்த ஒரு அக்னியில போட்டு அதை மனக்கட்டுப்பாடு என்கிற அக்னியாம், அந்த அக்னியில போட்டுட்டு அந்த இறைவனையே நோக்கி தியானம் செய்கிறோமோ, அந்த இறைவன் மட்டுமே சிந்தனையில வச்சிருக்கோமோ, அதுக்கு தான் பக்தி யோகம் என்று பெயர். அப்படி பக்தி யோகத்தை, பக்தி யாகத்தை செஞ்சுட்டு இருக்கிற பக்தர்கள் அவ அதுல போடுற அந்த நைவேத்தியங்கள், அவளோட அகங்காரம் அமக்காரம் இதெல்லாம் போடுறா. இப்போ ஒரு யாகம் செய்தால் அதற்கேற்ற பலன் அதை செய்பவருக்கு கிடைக்கணும் அல்லவா? அதே மாதிரி இவா இந்த யாகத்தை செய்யும் போது தங்களுக்குள்ள இருக்கும் அந்த மனிதர்கள் கூடிய ஈழ்வான அந்த குணங்களை அவ தியாகம் செய்யும் போது, ஹோமம் செய்யும் போது அவளுக்கு கிடைக்கிற பலனாக, அவளுக்கு அதுலேயும் கிடைக்கிற பயனாக இருப்பது இறைவனின் அனுகிரகமாக இருக்கு. அதனால் இந்த ஒரு யாகத்தை செய்யும் போது இந்த யாகத்திலேருந்து வரும் அந்த பலனை நமக்கு அளிப்பவர் யார்? இந்த யாகத்தை நம்ம செய்யறதே அந்த திவ்ய தம்பதிகளையும் அடைவதற்காக தான், பெருமாளையும் தாயாரையும் அடைவதற்காக தான் இந்த யாகங்கள், இந்த பக்தி ஹோமம் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பெருமாளையும் தாயாரையும் அடைவதற்காக இதை செய்வதால் அவளே இதற்கான பலன் நமக்கு தரா. அந்த பலனுக்கு தான் மோட்சம் என்ற பெயராக இருக்கு. முக்தியை நமக்கு அளித்து நம்மளோட பக்திக்கு பலனாக முக்தியை அளிப்பாளாம் அவா. அதனால் நாம் செய்யும் இந்த யாகத்தை, பக்தி என்கிற யாகத்தை, பக்தி என்கிற ஹோமத்தை நாமே சரணாகதி செய்கிறோம், பிரபத்தி செய்கிறோம். இந்த சரணாகதி என்கிற இந்த யாகத்திற்கு பயனாக நம்ம எதிர்பார்க்கலாம், நம்ம கேட்கலனாலும் பரவாயில்ல, அவளே நம்மளுக்கு தந்துருவாளாம். அதனால் பக்தி என்கிற யாகத்திற்கு முக்தியை அளிப்பவர்களாக இருப்பவர்கள் திவ்ய தம்பதிகள். அதுவும் நீ ஆசைப்பட்டால் மட்டுமே நடக்கும் அம்மா என்று சொல்றாராம் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். தட்சிணேஸ்வரத்துக்கு வந்திருக்கிற இந்த ஒரு பக்தியையும் பக்தியின் சிறுவனையும் பார்த்துட்டு ராமகிருஷ்ணன் கேட்கிறாராம் பக்தியை பார்த்து, என்ன ஆச்சு, எங்க வந்திருக்கேள் அப்படின்னு கேட்கிறாராம் அவன். அந்த பக்தியும் முகத்தில் ஒரு பதற்றத்தோடு சொல்றாளாம், என்னோட குழந்தை ரொம்ப இனிப்பு சாப்பிடுறான், அவனுக்கு இனிப்பு சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் சர்க்கரையாக இருக்கட்டும், இனிப்பு பந்தங்களாக இருக்கட்டும், இல்ல வெள்ளமாக இருக்கட்டும், எதை பார்த்தாலும் அனைத்தையும் எடுத்து சாப்பிடுறான். அதனால் இவனுக்கு அந்த இனிப்பை சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதாவது அருள் புரிய வேண்டும் என்று ராமகிருஷ்ணனை பார்த்து கேட்கிறாளாம் இந்த பக்தை. இந்த பக்தை இப்படி கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாராம் ராமகிருஷ்ணர். இப்படி இருந்துட்டு அவர் அந்த பக்தியை பார்த்து சொல்றாளாம், கவலையே படாதான், இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நீ என்ன பண்ணு, 1 மாதம் கழித்து வா என்று சொல்றாராம் ராமகிருஷ்ணர். சரி, 1 மாதம் கழித்து வந்தா இதற்கான ஏதாவது ஒரு பரிகாரத்தை அவர் வச்சிருப்பாரோ என்று நம்பிண்டு அந்த பக்தியும் அங்கிருந்து கிளம்புறாளாம். 1 மாதம் கழித்து திருப்பியும் அந்த பக்தி தட்சிணேஸ்வரத்துக்கு வராலாம்.
அங்க வந்துட்டு ராமகிருஷ்ணனை பார்த்து கேட்கிறாளாம், எங்களுக்காக ஏதோ வச்சிருந்தேன்னு சொல்றேளே, ஒரு மாதம் கழித்து வந்தா உனக்கு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும்னு சொன்னேலே, அது என்ன தீர்வு என்று கேட்கிறாளாம் அந்த பக்தை. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்மளோட அந்த பக்தியை பார்த்து சொன்ன விஷயம் என்ன, இந்த ஒரு மாத காலம் ஏன் கழித்து வர சொன்னார், ஒரு மாத காலம் ஏன் வெயிட் பண்ண சொன்னார், நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.